ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பிடிக்கிறாரா? ஏன் நீ அப்படி பேசுன? அவளை ஏன் காயப்படுத்தின? அந்த இடத்துல நான் இருந்தால் நான் எப்படி நடந்திருப்பேன்? ஏசப்பா, நான் நான் அந்த இடத்துல நான் இருந்தால் நான் எப்படி நடந்திருப்பேன்? நமக்குள்ளே பேசுகிறாரா? நீ இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு உணர்த்துறாரா? உணர்த்துனா நல்லது. அதான் ஆவியின் வழி நடத்துது. அப்போ அடுத்து அந்த தவறை நம்ம என்ன செய்ய மாட்டோம். மாறாக திருப்பி 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 அதே செய்கிறோம் அப்படின்னா, ஒன்று நமக்குள்ள ஆண்டவர் இல்லை என்று அறிக்கை பண்ணுகிறோம், அல்லது நம்மை நாமே பெருமை எண்ணுறோம். பெருமை எண்ணும் போதே ஆண்டவர் அங்கே மறைந்து கொள்கிறார். நம்ம பற்றி பெருமை எண்ணவே கூடாது. அதுதான் சொல்கிறேன்ல, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நான் பாவி என்று உணர்ந்து ஆண்டவரை பிடிச்சிக்கணும். நான் பாவி பாவி பாவின்னு டெய்லி போய் மன்னிப்பு கேட்டுக்கக்கூடாது. அர்த்தம் என்னன்னா, மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்ல துணிகரமாக பாவம் செய்யுங்கன்னு அர்த்தம் கிடையாது. பாவின்றது நிதானிச்சதுக்கப்புறம் இனிமேல் அவரை பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களை ஆராய்ந்துக்கு இருந்தாலே விழுந்துருவீங்க. அவரை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அவர் மேலே அன்பு நாளுக்கு நாள் பெருகி ஓடிக்கிட்டே இருக்கணும்.